விரோதிகளின் கூடாரமாக மாறிய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 150 மீட்டர் தொலைவில் கடந்த 2001ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மக்களை சந்தித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனாவின் தாக்கத்தினால் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை மக்களின் மருத்துவ சேவைக்காக கலைஞர் மருத்துவமனை பெயர் மாற்றப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அப்போதைய மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். அவ்வாறு திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் மருத்துவமனையில் பகல் வேளையில் 2 செவிலியர் மற்றும் 1 மருத்துவர் மற்றும் இரவு நேரங்களில் 1 மருத்துவர் 2 செவிலியர்கள் பணியாற்றி வந்தனர். கொரோனா காலங்கள் முடிவடைந்த நிலையில் 2 செவிலியர்கள் மட்டுமே பணியாற்றி வந்தனர். தற்பொழுது செயல்பாட்டில் இல்லாத கலைஞர் மருத்துவமனைக்கு 2 செவிலியர்கள் பணியில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த மருத்துவமனையில் தற்பொழுது ஆங்காங்கே தள்ளப்பட்டுள்ளனர். அதுபோல் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து 120 மீட்டர் தொலைவில் இருக்கும் விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அங்கு காலை 7 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை வெளி நோயாளிகள் சிகிச்சை நேரமாக உள்ளது. ஆனால் மருத்துவர்கள் 11 அல்லது 12 மணி வரை மட்டுமே வெளி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்படுகிறது. ஒரு விபத்து அல்லது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வரும் நோயாளிகளுக்கு இங்கு முறையான அவசர சிகிச்சை வசதி இல்லை என்றும், அவ்வாறு அவசர மருத்துவ சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை கோவில்பட்டி அல்லது தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு 108 வாகனத்தில் அனுப்பி வைப்பதாகவும், அவ்வாறு அனுப்பி வைக்கப்படும் அவசர சிகிச்சை நோயாளிகள் செல்லும் வழியிலேயே உயிரிழக்கும் நிலை தொடர்ந்து வருகிறது. விளாத்திக்குளம் தொகுதியின் முக்கிய மருத்துவமனையாக கருதப்படும் விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையிலேயே பொதுமக்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படாத நிலையில் தற்பொழுது செயல்படாமல் இருக்கும் கலைஞர் மருத்துவமனை எதற்கு என்று விளாத்திக்குளம் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். எனவே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமாகவே செயல்பட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு விளாத்திக்குளம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா காலையில 7 to 12 மணி வரைக்கும் டாக்டர் இருக்கு. ஆனா ஒரு ஓபி சீட்டு 10-11 மணியோட பதிவு பண்ணிட்டு நிறுத்திடுறாங்க. ஒரு அவசர உதவிக்கு கூட டாக்டர் சரியா இருக்கிறது இல்ல. ஒரு கீழே விழுந்து அடிபட்டு செஞ்சு வந்தாலுமே, ஒரு மருந்து குடிச்சிட்டு போனாலுமே இங்க பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கும் கோயில்பட்டிக்கும் அனுப்பி வச்சிடறாங்களே தவிர, இது மருத்துவமனையா மருந்தகமா? இந்த மருந்து எதுக்கு மெடிக்கல் ஆயிடுச்சு. மெடிக்கல் இது எல்லா இடத்துலயும் தான் கிடைக்க. இந்த மருத்துவம் இந்த டாக்டர் சரி அங்கதான் டாக்டர் இல்லையே, இங்க கலைஞர் மருத்துவமனைக்காவது இங்க வரும்னு வந்தா இங்கேயும் இல்லை. 2 டாக்டர் இருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா டாக்டர் இங்க இருக்கிறது இல்ல. இது செவிலியர்கள் இருக்கிறது இல்ல. ஆனா இந்த அலுவலகம் எப்படின்னு, இந்த மருத்துவமனை எப்படின்னா பூராமே மதுப்பிரியர்களும் கூடாரம் ஆயிடுச்சு. கயவர்களும் கூடாரம் பூரா பாட்டலு தண்ணி கிளாஸ் எங்க பார்த்தாலும் மோசமா இருக்கு. தண்ணியை போட்டு பாத்தீங்கன்னா கண்ணாடியெல்லாம் உடைச்சிருக்காங்க. இந்த பாலடைஞ்ச மன மாதிரி இருக்கு. இந்த ஆபீஸுக்கு இந்த அலுவலகத்துக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா டியூஷன் சென்டர் இருக்கு. இங்க பள்ளி மாணவர்கள் பூராமே இங்க நிறைய போற இடம். குடியிருப்பு பகுதிக்கு ஊடால இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 150 மீட்டருக்குள்ளேயே தான் இந்த அலுவலகம் இருக்கு. இது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இன்னும் இது ரொம்ப மோசமா போறதை விட மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இதை தலையிட்டு இந்த அலுவலகத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இது மக்களின் கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன்.